வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு கடமையாற்றுவேன், வெங்கையா நாயுடு உறுதி. தமிழகத்தில் ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கை, முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. வெளிநாடு செல்வதை தடுக்கவே தேடப்படும் நபராக அறிவிப்பு, கார்த்தி சிதம்பரம் வழக்கில் மத்திய அரசு விளக்கம். கந்துவட்டி போத்ரா 2 மகன்களை போலீஸ் காவலில் எடுக்க மனு, 9ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான பொறுப்புகளை உணர்ந்து அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு கடமையாற்றுவேன் என வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள வெங்கையா நாயுடு வரும் 11ஆம் தேதி பதவியேற்கிறார். இன்று காலை பெங்களூருவில் இருந்து தனி விமானம் மூலம் ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா வந்தார். பின்னர் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுவேன் என தெரிவித்தார். தனது பொறுப்பை உணர்ந்து தன்னிச்சையாக செயல்பட்டு முடிவுகளை எடுப்பேன் என்றும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். Today onwards, I am going to begin a new chapter in my life. This is totally apolitical, totally constitutional. At the same time, I cannot keep myself cut away from the people. I try to reach the people to the extent possible as per the procedure and the protocol, but at the same time, being nearer to the people has been always dearer to my heart. And also do my responsibilities as per the constitution. ரக்ஷா பந்தன் விழா கொண்டாட்டத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி ஆகியோருக்கு மாணவ மாணவிகள் ராக்கி கட்டி வாழ்த்து பெற்றனர். சகோதர சகோதரிகளிடையே அன்பு, பாசம், நம்பிக்கை ஆகியவற்றை வலுப்படுத்தும் ரக்ஷா பந்தன் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரண்ட பள்ளி மாணவ மாணவிகள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் அவருடைய மனைவிக்கு ராக்கி கட்டினர். இதேபோன்று பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்துக்கு சென்ற திரளான மாணவ மாணவியர் மற்றும் பெண்கள் அவருக்கு ராக்கி கட்டி தங்களுடைய அன்பை தெரிவித்தனர். தமிழகத்தில் விரைவில் ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கை உருவாக்கப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார். தேசிய கைத்தறி நாளையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் சிறந்த நெசவாளர்கள், கைத்தறி ஏற்றுமதியாளர்களுக்கு முதல்வர் பழனிசாமி விருதுகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், 3,36,00,000 பயனாளிகளுக்கு நடப்பாண்டில் பொங்கல் திருநாளையொட்டி இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட உள்ளதாக கூறினார். கைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக இலவச வேட்டி சேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கை உருவாக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, கைத்தறி விற்பனைக்கு வழங்கப்படும் தள்ளுபடி மானிய நிதியானது 2017-18ஆம் ஆண்டில் 100 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த வடிவமைப்பு மற்றும் தரத்துடன் கூடிய கைத்தறி ரகங்களை நெசவு செய்தமைக்கு மொத்தம் 60 நெசவாளர்களுக்கு 6 லட்சம் ரூபாய் அளவிற்கு திறன்மிகு கைத்தறி நெசவாளர்கள் விருதுகள் மற்றும் சான்றிதழ் வழங்குவதில் பெருமிதம் அடைகின்றேன். விசாரணைக்கு ஆஜராகாமல் வெளிநாடு செல்வதை தடுக்கவே கார்த்தி சிதம்பரம் தேடப்படும் நபராக அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேடப்படும் நபராக அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு வழக்கறிஞர் ஆஜராகி விளக்கம் அளித்தார். விஜய் மால்யா போல வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல கார்த்தி சிதம்பரம் முயற்சிகள் மேற்கொள்வார் என்பதால் தேடப்படும் நபராக அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதற்கு கார்த்தி சிதம்பரம் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சினிமா பைனான்சியர் போத்ராவை கந்துவட்டி புகாரில் கைது செய்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. உணவக உரிமையாளரிடம் கந்துவட்டி கேட்டு மிரட்டிய புகாரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரால் சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த சினிமா பைனான்சியர் போத்ரா மற்றும் அவரது மகன்களான கஜன் போத்ரா, சந்தீப் போத்ரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து போத்ரா மற்றும் அவரது மகன்கள் மீது திரைப்பட தயாரிப்பாளர் சதீஷ்குமார், சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்த பாக்சன் பண்டாரி உள்ளிட்டோரும்
கந்துவட்டி கேட்டு மிரட்டியதாக புகார் அளித்தனர். வாங்கிய பணத்தை வட்டியுடன் செலுத்திய பின்னரும் நகைகளை தராமல் வெற்று பேப்பரில் வாங்கியுள்ள கையெழுத்து ஆவணங்களை காட்டி மிரட்டியதாகவும் அவர்கள் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் தெரிவித்தனர். இதனையடுத்து பூந்தமல்லி சிறையில் போத்ரா மற்றும் அவரது மகன்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் போத்ரா மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவர் மீண்டும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இதனிடையே போத்ராவை காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதில் சினிமா பைனான்சியரான போத்ரா மற்றும் அவரது இரு மகன்களையும் 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க கோரியிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கபீர் வழக்கை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து அன்றைய தினம் போத்ரா மற்றும் அவரது இரு மகன்களையும் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். கர்நாடக அமைச்சர் சிவகுமார் வருமான வரித்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் தொடர்பாக விளக்கமளித்துள்ளார். கர்நாடக அமைச்சர் சிவகுமாருக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 64 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். 4 நாட்களாக நடைபெற்ற சோதனையின் போது 11 கோடியே 43 லட்சம் ரொக்கம், தங்க நகைகள் மற்றும் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பான விசாரணைக்கு இன்று ஆஜராகும்படி சிவகுமாருக்கு வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதனையடுத்து பெங்களூருவில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் அமைச்சர் சிவகுமார் ஆஜராகி விளக்கமளித்தார். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் நேரிட்ட திடீர் பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 2 சிறுவர்கள் பலியானார்கள். பருவமழையையொட்டி வட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக இமாச்சல பிரதேச மாநிலத்தில் மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குழு பகுதியில் திடீரென நேரிட்ட பெருமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் சிக்கி 2 சிறுவர்கள் பலியானார்கள். 4 பேர் காயமுற்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டு பள்ளிகள் மற்றும் பொது இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்றைய ஒரு கேள்வி ஒரு பதில் பகுதியில் நம்முடைய கேள்விக்கு பதில் அளிப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். தற்போதைய சூழலில் திராவிட கட்சிகளுக்கு மாறாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்று எந்த நம்பிக்கையில் கூறுகிறீர்கள்? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை, அதனால் நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. தொடர்ந்து எங்களோட கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போ நாங்கள் பாராளுமன்றத்தில் இன்றைக்கி அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறோம். ஆனால் நாங்கள் 2 எம்பி இருந்த காலம்லாம் இருக்குது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பது எங்களது கருத்து. ஏனென்றால் இன்று நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், நெசவாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாம் இன்றைக்கி இப்போ நேரத்துக்கு வந்ததில்லை. நெடுநாளையாக தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தான் இன்று இப்படி வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் எதையுமே செய்யலை. அதனால் எங்களை போன்ற கட்சிகள், ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியின் சரித்திரத்தை பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறோமோ அங்கெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். ஆன்டி இன்கம்பன்சி எங்கள் கிடையவே கிடையாது. ஒரு வாட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்த வாட்டி அதே இடங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். ஏற்கனவே 69% எங்கள் கட்சி தான் எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி செய்கிறது. இந்திய பரப்பளவில் 69% பாஜக ஆட்சி செய்கிறது. ஏன் தமிழகத்திற்கும் அது முடியாது? முடியும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இது மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம். சென்னை கோட்டையை நோக்கி பாரதிய ஜனதா பேரணி, அரசு மதுக்கடையை மூட வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் உள்ள அரசு மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் கோட்டையை நோக்கி பேரணி நடத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் கோட்டையை நோக்கி செல்லும் போராட்டம் நடத்தப்பட்டது. டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும், உள்ளாட்சி தேர்தலை
விரைவாக நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த போராட்டத்திற்கு அகில இந்திய இளைஞர் அணி தலைவர் பூனம் மகாஜன் தலைமை ஏற்று நடத்தினார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலர் முரளிதர ராவ், மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில பொதுச் செயலர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். Tamil Nadu decides what the country has to look forward to. Tamil Nadu always fought for its pride, its beautiful language, its belief in its history. Bharatiya Janata Party also want to be together. Advani ji used to come 30 years back, 20 years back, and he used to address hundreds of people. Today, when Narendra Modi ji comes to Tamil Nadu, in Tamil Nadu people come in lakhs. Now Tamil Nadu is waiting for BJP. வழக்கறிஞர்களும் மருத்துவர்களும் மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என குஜராத் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி PR கோகுலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முன்னாள் நீதிபதி PR கோகுலகிருஷ்ணனின் 90வது பிறந்தநாள் விழா சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக கட்சியின் பொருளாளர் ராஜன், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு PR கோகுலகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் பேசிய PR கோகுலகிருஷ்ணன், வழக்கறிஞர்கள் சேவைக்காக பணிபுரிந்தது போக தற்போதைய காலகட்டத்தில் பெருநிறுவனங்களுக்காக பணிபுரியும் நிலைக்கு மாறியுள்ளதாக தெரிவித்தார். ஏழை நடுத்தர வகுப்பு மக்கள் எல்லாம் வழக்கு என்றால் இருக்கின்ற பணத்தை எல்லாம் அங்கு கொட்டி கொடுத்து விட வேண்டும் என்ற நிலைமையை உருவாக்குகின்ற காலமாக இருக்கிறது. வழக்கறிஞர் நண்பர்கள் போலத்தான் டாக்டர்களும், டாக்டர்கள் போலத்தான் வழக்கறிஞர் நண்பர்களும். அவர்கள் பையை பார்க்கின்றார்களே ஒழிய நாம் நைந்து போன நிலைமையை அவர்கள் பார்ப்பது கிடையாது. ஆகவே யாராக இருந்தாலும் மனிதாபிமானத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை கொள்கை. இப்பொழுது இருப்பதை போல கார்ப்பரேட் ஆஃபீஸ்கள், பெரிய பெரிய கம்பெனிகள் இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு பல லட்சம் பணம் வாங்குகின்ற ஒரு நிலைமையை வழக்கறிஞர் நண்பர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் நாம் கட்டுப்படுத்தினால்தான் நாடு முன்னேற முடியும். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய ஜனநாயக கட்சியின் பொருளாளர் ராஜன், அண்ணா, MGR போன்றோர் முதல்வராக இருந்தபோது அவர்களுடன் நல்ல உறவு கொண்டிருந்தவர் கோகுலகிருஷ்ணன் என்று கூறினார். பல்வேறு முக்கிய வழக்குகளில் அரசு தரப்பில் ஆஜராகி வெற்றியை தேடித் தந்தவர் எனவும் அவர் புகழாரம் சூட்டினார். அவர் மனிதர்கள் ஒரு மாணிக்கம், ஹார்ட் ஒர்க்கர். பல முக்கிய கேஸுகள்லாம் எடுத்து நடத்தி சின்ன வயசுலே அதிகமான ஜூனியரை பெற்று பொறுப்பேற்று வாழ்ந்தவர். அண்ணாவுக்கு அவர் லீகல் அட்வைசராக, MGRஐ ராதா அவர்கள் துப்பாக்கியால் சுட்ட வழக்கையும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ற நிலையிலிருந்து மிகச்சிறப்பாக நடத்தி வாதாடினார். அது மாதிரி ஒரு அற்புத மனிதருக்கு நாங்கள்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வச்சு அவருக்கெல்லாம் மரியாதை செஞ்சதில் எங்களுக்கு மனநிறைவாக இருக்குது. ONGC நிறுவனம் வெளியேற வலியுறுத்தி நிலம் கோடா இயக்கம் சார்பில் திருவாரூரில் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. திருவாரூர் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கியுள்ள விழிப்புணர்வு பிரச்சாரம் தஞ்சாவூர் மாவட்டம் நெடுவாசலில் வரும் 14ஆம் தேதி முடிவடைகிறது. அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் நாகப்பட்டினம் MLA தமிமுன் அன்சாரி கலந்து கொண்டார். குடும்பமும் சமூகமும் விழிப்புணர்வுடன் ஒன்றுபட்டு செயல்பட்டால் மட்டுமே தாய் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதை நிலைநாட்ட முடியும் என்று சென்னை மருத்துவக் கல்லூரி குழந்தை நல தலைமை மருத்துவர் கீதா கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். சென்னை சிம்ஸ் மருத்துவமனை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா இன்று கொண்டாடப்பட்டது. விழாவில் கௌரவ விருந்தினராக பர்ஸ் இயக்குநர் திருமதி பத்மா ரவி பச்சமுத்து பங்கேற்றார். சென்னை மருத்துவக் கல்லூரி குழந்தை நல தலைமை மருத்துவர் கீதா கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மருத்துவர் கீதா கார்த்திகேயன், தாய்ப்பால் கொடுப்பது குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே இருந்தாலும் அதனை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த வருடத்தின் மையக்கருத்து என்பது தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுப்பதை நிலைநிறுத்துதல் அல்லது உறுதிப்படுத்துதல் என்பதாகும். அதை நாம் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். வித்தவுட் ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதே. எல்லோரும் என்பது வீட்டில் இருப்பவர்கள், சமூகத்தில் இருப்பவர்கள், அரசாங்கம் மற்றும் சுற்றுச்சூழலில் இருப்பவர்கள் எல்லோருமே இதை எடுத்து அந்த தாய்க்கு சப்போர்ட் செய்தால்தான் ஒரு தாயினால் தன் குழந்தைக்கு தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்க முடியும் என்பதை எடுத்து கூறுகிறேன்.
இந்த நிகழ்ச்சியில் தாய்ப்பால் வழங்குவதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட பல்வேறு போட்டிகளும் விவாதங்களும் நடைபெற்றன. இதனையடுத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவான்மையூர் அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் சுவாமிகள் திருக்கோயிலில் பௌர்ணமி நாளையொட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவான்மையூரில் பாம்பன் அருள்மிகு குமரகுருதாசர் சுவாமிகள் சமாதி அடைந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பௌர்ணமி இரவில் சென்னை மாநகர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுடன் வந்து மடத்தில் தங்கியிருந்து சுவாமிகளை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்று நம்பிக்கை. சந்திர கிரகணத்தையொட்டி இரவு நடை சாத்தப்படுவதால் இன்று பிற்பகல் முதலே பௌர்ணமி நாளையொட்டி பாம்பன் அருள்மிகு குமரகுருதாச சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நான் இது ஒரு வருஷமாக அந்த கோயிலுக்கு வரேன். நம்ம நினச்ச வேண்டுதல்லாம் இங்கே நடக்குது. நம்ம வேண்டிக்கிற நியாயமான வேண்டுதல் மட்டும் கண்டிப்பாக நடக்கும்னு தோணுது. எந்த ப்ராப்ளம் எந்த மாதிரி எந்த தீர்வுக்கும் இங்கே வராங்க. வரவங்க எல்லாருமே அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை இருந்த மாதிரி எது வேணாம் அந்த மாதிரி. அதனால் எல்லா வேண்டுதலும் நடக்குது. அதனால் எல்லோரும் வராங்க. கோயிலுக்கு கூட்டமாக தான் நிறையா கூட்டம் வருது. நம்ம நினைக்கிறதே அந்த பாம்பன் சாமி நடத்தி கொடுக்குறாரு. உங்களால் முடிஞ்சது என்ன தேவையோ நமக்கு அது பயன்படுற மாதிரி அவர் பண்ணித்தராரு. மற்றபடி அன்னதானத்துக்கு என்ன அவங்க கையில் முடியுதோ நம்மளால் முடிஞ்ச சுண்டல், கேசரி, சாப்பாடு என்ன முடியுமோ அவர்கிட்ட தான் கொடுத்தா அவர் நினச்சதை நமக்கு நடத்தி வைக்கிறார். தந்தையாருக்கு ரொம்ப உடல்நிலை பாதிப்பு இருந்தது. இங்கே வந்த பிறகு இந்த சண்முக கோஷம் படிப்பாங்க, கந்தசஷ்டி படிப்பாங்க. இங்கே அவங்க சொற்பொழிவும் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவருடைய பூரண குணமாயிரி இப்போ நல்லா இருக்கிறாங்க. பௌர்ணமிக்கு வருவேன். இங்கே வந்தால் மனசு அமைதி கிடைக்கும். நிறைய நல்லதெல்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கி சந்திர கிரகணம், சீக்கிரமாக நடையெல்லாம் சாத்திடுவாங்க. அதனால் சீக்கிரமாக கோயில். இன்று இரவு 10:52 மணி முதல் நள்ளிரவு 12:48 மணி வரை சந்திர கிரகணம் நிகழவிருப்பதால் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருப்பதி ஏழுமலையான் கோவில் உள்பட கோவில்களில் நடை அடைக்கப்பட உள்ளது. 6 மாத காலத்துக்கு பின்னர் நிகழவிருக்கும் இந்த சந்திர கிரகணத்தை ஆசிய கண்டத்தில் உள்ளவர்களும் ஆஸ்திரேலியாவிலும் முழுமையாக காண முடியும். இந்தியாவில் 1 மணி 52 நிமிடங்களுக்கு நீடிக்கும் சந்திர கிரகணத்தை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று மாலை 4:30 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. நாளை அதிகாலை 2 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. காலை 7 மணி முதல் வழக்கமான தரிசனம் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி தமிழ்நாடு ட்விட்ஸ் செய்திகள் சில வரிகளில். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியத்தை ரத்து செய்யும் மத்திய அரசை கண்டித்து இந்தியர் மாதியர் சங்கத்தினர் சேலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ரேஷன் விநியோக முறையில் மாற்றம் மற்றும் எரிவாயு ரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மக்களை பாதிக்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் வலியுறுத்தினர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட கனிராவுத்தர்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விரைவில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அலுவலர்கள் உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தேசிய கைத்தறி நாளையொட்டி கரூர் மாவட்ட கைத்தறி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற பேரணியில் 1000க்கும் அதிகமான நெசவாளர்கள் பங்கேற்றனர். கரூர் மாவட்ட கைத்தறி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. சிறந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் தனியார் மண்டபத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. விருதுநகர் அருகே கார் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் லாரி ஓட்டுநர் ஒருவர் பலியானார். கல்லூரி மாணவர் படுகாயமுற்றார். விருதுநகரை சேர்ந்த கனகராஜ் என்பவர் உறவினர் வீட்டிற்கு துக்கம் விசாரிக்க காரில் சென்று கொண்டிருந்தார். பெரியவள்ளிக்குளம் அருகே சென்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் கார் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த லாரி ஓட்டுநர் பலியானார். பின்னால் அமர்ந்திருந்த கல்லூரி மாணவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியை அடுத்த திருபுவனை நெடுஞ்சாலையில் இருந்த மதுக்கடையை காவல் நிலைய சாலையில் அமைப்பதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மதுக்கடையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் அதிகமானோர் காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தில்லியில் ஐயாக்கண தலைமையில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தின் வடிவத்தை மாற்ற வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு செயலர் நல்லசாமி தெரிவித்துள்ளார்.
நீராபானத்தை சந்தைக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். தென்னக நதிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் நல்லசாமி கேட்டுக்கொண்டார். திருவாரூர் அருகே காப்பீட்டுத் தொகை கோரி 10 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தென்னவராயன் நல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2016-17 ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என தெரிவித்த விவசாயிகள் போராட்டத்தை தொடர முடிவெடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வேளாங்கண்ணி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், தரங்கம்பாடி, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாலையில் லேசான தூறலுடன் தொடங்கிய மழை பின்னர் பலத்த காற்றுடன் பெய்தது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது. கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த் மீதான வாழ்நாள் தடை நீக்கம் கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தைவானில் விமானப்படை நாள் விழாவையொட்டி சாகசப்படை வீரர்கள் நிகழ்த்திய ஒத்திகை நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தைவானில் 1953 ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் நாள் விமானப்படையில் சாகச வீரர்கள் சேர்க்கப்பட்டனர். இந்த விமானப்படையில் சேர்ந்துள்ள சாகச வீரர்கள் பல்வேறு மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சாகச வீரர்கள் படையில் சேர்க்கப்பட்ட நிகழ்வு நாள் விழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. நடப்பாண்டிற்கான கொண்டாட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இதற்கான ஒத்திகை விழா இன்று நடைபெற்றது. இதனையொட்டி விமானப்படை வீரர்கள் நிகழ்த்திய சாகச ஒத்திகை நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்துக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் விதித்திருந்த வாழ்நாள் தடையை நீக்கி கேரள மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரிக்கெட் சூதாட்ட புகார் காரணமாக கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட ஸ்ரீசாந்துக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வாழ்நாள் தடை விதித்திருந்தது. இதனை எதிர்த்து ஸ்ரீசாந்த் சார்பில் கேரள மாநில உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் ஸ்ரீசாந்துக்கு பிசிசிஐ விதித்திருந்த வாழ்நாள் தடையை நீக்கி உத்தரவிட்டது. இந்த விவகாரத்தில் தமக்கு ஆதரவாக இருந்த அனைவருக்கும் நன்றி என ஸ்ரீசாந்த் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு கடமையாற்றுவேன், வெங்கையா நாயுடு உறுதி. தமிழகத்தில் ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கை, முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு. வெளிநாடு செல்வதை தடுக்கவே தேடப்படும் நபராக அறிவிப்பு, கார்த்தி சிதம்பரம் வழக்கில் மத்திய அரசு விளக்கம். கந்தவட்டி போத்ரா 2 மகன்களை போலீஸ் காவலில் எடுக்க மனு, 9ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.